பிராண்டி செய்திகள். 200% வரி போடுவேன்னு மிரட்டினேன். இந்தியா பாகிஸ்தான் பயந்துட்டாங்க. அணு ஆயுத போரை தடுத்தது நான் தான். ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்ப் விட்ட புது குண்டு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. நம்ம ஊரு எலெக்ஷன் ரிசல்ட் பரபரப்பு ஒரு பக்கம் இருக்க, அங்க அமெரிக்காவுல அதிபர் ட்ரம்ப் ஒரு பெரிய கதைய அவிழ்த்து விட்டிருக்காரு பாஸ். இந்தியா பாகிஸ்தான் சண்டைய நான் தான் நிறுத்தினேன். 200% சுங்கவரி போடுவேன்னு மிரட்டினதும் 2 நாடுகளும் ஐயோன்னு கதறிக்காங்கன்னு ஓவல் ஆபீஸ்ல வச்சு சொல்லியிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி ட்ரம்ப் அப்டேட்கள். ட்ரம்பின் போர் நிறுத்த கதை. 7 முக்கிய தகவல்கள். 200% சுங்கவரி மிரட்டல். நீங்க தொடர்ந்து சண்டையிட்டா 200% டாக்ஸ் போடுவேன்னு சொன்னேன். உடனே இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுமே தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்கன்னு என்கிட்ட கெஞ்சினாங்கன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு பாஸ். அணு ஆயுத போர் தவிர்ப்பு. தான் மட்டும் தலையிடலைனா இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்களை வச்சு ஒருத்தர் அழிச்சிருப்பாங்கன்னு ட்ரம்ப் ஒரு பயங்கரமான பில்டப் கொடுத்திருக்காரு. 30-50 மில்லியன் உயிர்கள். தன்னோட தலையீட்டால சுமார் 5 கோடி மக்களோட உயிரை காப்பாத்தி இருக்கிறதா பாகிஸ்தான் பிரதமரே சொன்னதா ட்ரம்ப் பெருமை பேசிக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூர் பிளாஷ்பேக். போன வருஷம் மே 2025 பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா நடந்த அந்த 4 நாள் ராணுவ மோதல தான் ட்ரம்ப் இப்ப வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்தியா மறுப்பு. ஆனா இந்திய அரசாங்கம் இத அப்பவே மறுத்துடுச்சு பாஸ். நாங்க எங்க ராணுவ தொடர்பு DGMO மூலமா தான் சண்டைய நிறுத்தினோம். நடுவுல ட்ரம்ப் எங்க வந்தாருன்னு இந்தியா ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கு. பாகிஸ்தான் ஆதரவு. ஆனா பாகிஸ்தான் மட்டும் ட்ரம்புக்கு தலையாட்டுது. ஆமா, ட்ரம்ப் சொன்னதுனால தான் நாங்க போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு அவங்க ஒரு புது ராகம் பாடுறாங்க. 11 விமானங்கள் வீழ்த்தப்பட்டதா இன்னைக்கு ஒரு புது தகவலை சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அந்த சண்டையில மொத்தம் 11 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாம். இது இப்ப உலக அளவுல பெரிய விவாதமாயிருக்கு பாஸ். ட்ரம்போட இந்த சுய தம்பட்டத்தை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உழைப்பு என்னவோ நம்மது, ஆனா பெருமை மட்டும் வேற ஒருத்தனுக்கு போகுது. இப்போ இந்திய ராணுவம் செஞ்ச வேலைய ட்ரம்ப் தன்னோட கணக்குல எழுதிக்கிறாரு பாஸ். ட்ரம்ப் சொல்றது உண்மையா இல்ல தேர்தலுக்காக இப்படி கதை விடுறாரா? 11 விமானங்கள் விழுந்தது உண்மையா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. உலக அரசியலின் பகீர் செய்திகள் மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குவிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.